வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியராகிய கோரேசுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்கள் ஒருத்தர் வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. எப்படி இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமா இருந்தது, வெற்றியாயிருந்தது, சக்சஸ் ஆயிருந்தது. அல்லேலூயா. இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னா பிராஸ்பர்னு போட்டிருக்கு. பிராஸ்பர் அண்ட் சக்சஸ் போட்டிருக்கு. அல்லேலூயா. எப்படி போட்டிருக்குது? பிராஸ்பர் சொன்னா செழிப்புன்னு அர்த்தம். தரியுவனுடைய காலத்திலும் கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் அந்த அரசாங்கத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சுன்னா ஜெயமா இருந்த, சக்சஸா இருந்துச்சாம். அல்லேலூயா. வெற்றியா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். செழிப்பா இருந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். the success அப்படிங்கிற வார்த்தை, அந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நம்ம எடுக்கும் பொழுது, இல்ல ஒரு பிசினஸ் எடுக்கும்போது அது எப்படி இருக்கணும்னா சக்சஸா இருக்கணும்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? சக்சஸா இருக்கணும். சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் எத்தனை பேரு? அல்லேலூயா. சக்சஸ் ஆயிடுச்சா? ஆமா. அல்லேலூயா. வெற்றியா முடிஞ்சதா? அப்போ தானியேலுடைய காரியம் பாருங்க சக்சஸா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். எப்படி பாருங்க, இந்த தானியேலை குறிச்சு சில காரியங்களை முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்துல, 1ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 1ஆம் இந்த தானியேல் யாரு அப்படிங்கிறத வாசிக்கலாம். கர்த்தர் நல்ல. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆமென் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, நல்ல கவனிங்க, ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். அல்லேலூயா. தானியேல் யாரு? வாலிபன். அல்லேலூயா. வாலிப காலத்துல ஆமென் தானியேல் எங்க போறாருன்னு சொன்னா ஆமென் இந்த பாபிலோனுக்கு போறார். அல்லேலூயா. வாசிங்க, இன்னும் கொஞ்சம் வாசிங்க. கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, திறந்து வாசிங்க. 2 வசனத்தை வாசிச்சலாம்.
அவர்களுக்குள், நல்ல கவனிக்கிறீங்க எல்லாரும், யூதா புத்திரர் ஆகிய, பாருங்க, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இறந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அல்லேலூயா. வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேல் என்ன செய்யறானா, ஆமென், தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. தீர்மானம் எங்க இருக்கணும்? இருதயத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. தீர்மானம் யாராவது சொல்லி நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்ற உங்களுக்கு புரியுதா? ஆமென். கடந்த நாட்கள்ல நாங்க தியானித்தோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் இல்லாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ஆமென், அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்றோம், போதிக்கிறோம். அப்ப இது போதிச்சு நமக்கு வரணும். ஆனா இப்படி போதிக்கப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. இருதயத்துல நமக்கு தீர்மானம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றவங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இருதயத்துல ஒரு தீர்மானம் வரணும். இதை நான் செய்யக்கூடாது, இங்க போய் நான் அமரக்கூடாது. வசனம் சொல்றது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. தீர்மானம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இருதயத்துல எடுக்கிற தீர்மானம் தான் செல்லுபடி ஆகும். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆமென், அப்படி இல்லை. அல்லேலூயா. தானியேல் பாங்க தீர்மானம் பண்றான் இருதயத்தில். என்ன தீர்மானம்? மத்த நான் என்ன செய்ய மாட்டேன், தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமென். இந்த தானியேல் தான், நல்ல கவனிங்க, அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்ட தானியேல், அவன் எங்க தீர்மானம் பண்றான் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்துல அவன் தீர்மானம் பண்றான். அல்லேலூயா. இந்த தீர்மானத்தை நல்லா நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இவன் சில தீர்மானங்கள் எல்லாம் உள்ள மனசுக்குள்ள வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இந்த தானியேலுடைய காரியத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க, ஸ்தோத்திரம். ஆமென். 2ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 48, 49 வசனங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். ஆமென். பின்பு ராஜா, சரி கவனிங்க, முதலாவது தானியேலை என்ன ஆக்குறாங்களா? பெரியவன் ஆக்குறாங்க. ஆமென். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமா இருந்துச்சு. அடுத்தது, ஆமென், ஸ்தோத்திரம், பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம், முதலாவது, ஆமென், இவனை ராஜா பெரியவனாக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் நமக்கு ஆசை, இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படின்னா, பெரிய, இப்போ சொல்றோம்ல, பெரிய மனுஷன், அந்த ஊர்ல அவங்க ஒரு பெரிய மனுஷன்ப்பா, அந்த பெரிய மண், அப்படி சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. நமக்கு ஒரு சில நம்மளும் இந்த பெரிய மனுஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு என்ன செய்யும் சில நேரத்துல தோணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். கை வைத்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வெளியெல்லாம் சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள இருக்கும். ஆமென், சோத்திரம். ஆமென். 4 பேர் வந்து தோத்திரம் துண்டை ஒருவேளை இப்படி துண்டை எடுத்து, ஆமென் சார் அப்படின்னு நம்ம முன்னாடி நின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆமாவா இருக்குமா? அது வாயில வராது, எங்க வரும்? உள்ளத்துலதான் இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். முதலாவது தானியேலை ராஜா பெரியவன் ஆக்குறான். அடுத்தது கொடுத்து பாருங்க, 2வது அதிபதி ஆக்குறான். சொல்லுங்க பார்க்கலாம். அதிபதினா என்ன அர்த்தம் தெரியுமா? அதிபதி. அல்லேலூயா. அதிபதி அப்படின்னா, ஆமென், சகல காரியத்திற்கும் அவன் தான் அதிபதி. அல்லேலூயா. அத்தாரிட்டி, அதிகாரமுடையவனா இருக்கிறான், அதிபதியா மாத்திரான். ஆமென். அடுத்தது வாசிங்க.
சகல ஞானிகளின் மேலும். அடுத்தது என்னது சொல்லுங்க? பிரதான அதிகாரி ஆக்கிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். பிரதான அதிகாரி யாருக்கு பிரதான அதிகாரி ஆயிட்டான்? யாருக்கு? திருப்பி போங்க, திருப்பி வாசிங்க. சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். அல்லேலூயா. ராஜா நியமிக்கிறான். அல்லேலூயா. எல்லா ஞானிகளுக்கும். சொல்லுங்க பாக்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, 10 பேர் வேலை செய்யறாங்க. அங்க இருக்கிற அந்த காட்டுக்காரங்களோ காட்டுக்கார எஜமானோ அப்படி இருக்கான்னு வைங்களேன், வந்து சொல்றாங்க, ஏம்மா அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஏம்மா நீங்க வா, முழு செல்லக்காரம்மா நீ இங்க வா. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இவர் இந்த 10 பேரை வேலை வாங்கி சரியா வேலையில நடத்திடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்களை நியமிச்சுட்டு போனாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அப்பாடா, இதுக்குதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. சரி, இப்படி ஆமென் சகல ஞானிகளுக்கும் ஆமென் அதிபதியாகவும் பிரதான அதிகாரியாம். பிரதான அதிகாரி கிடையாது, பிரதான அதிகாரி. சொல்லுங்க பாங்க எல்லாரும். இப்போ பிரதான் மந்திரின்னு சொல்றாங்களா? சொல்றாங்களா இல்லையா? பிரதான் மந்திரி அப்படின்னு என்ன அர்த்தம்? மந்திரிகளுக்கெல்லாம் பிரதான மந்திரி. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் வசனம் சொல்லுது, நாம் உலகத்தை கலக்கிறவராக இருக்கிறோம். யாரை கலக்கிறங்களா? 1-2 ஆட்கள்லாம் கலக்கல, உலகத்தையே கலக்கிற. அதான் சொல்ல, உலகத்தை கலக்கிறவர்கள் சொல்லுங்க இங்கேயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாவா இல்லை? உங்களை தான் சொல்ல. ஆமே. ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, ஒரு சிலர் ஆமே எந்த ரியாக்ஷனும் இருக்கு. உலகத்தை கலக்கிறோம் என்ன செய்யறாங்க சொல்லுங்க? நான் இங்கேயும் இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க பாக்குறேன். இங்கேயும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டை மட்டுமல்ல பாஸ்டர், அல்லேலூயா, நாங்க வேலை செய்யணும் என்ன செய்யறோம்? உலகத்தை. அல்லேலூயா. தானியேல் சாதாரண ஆள் கிடையாது. ஆமென். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அதிபதி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமென். இல்லையே, ஃபர்ஸ்ட் பெரியவன். ஃபர்ஸ்ட் யாரு? பெரியவன் ஆக்குறாரு. சிறந்த வெகுமதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அதிபதி. அடுத்தது யாரு? பிரதான அதிகாரி. சொல்லுங்க பார்க்கலாம். பிரதான அதிகாரி. அல்லேலூயா. சரி, தானியேலுக்கு வந்த உயர்வுகள், இந்த உயர்வெல்லாம் நமக்கு வரணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் சக்சஸா வாழும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும். நம்ம லைஃப வெற்றியுள்ள வாழ்க்கையை நடத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சக்சஸா கொண்டு போகணும், வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆமென். ஸ்தோத்திரம். செழிப்புள்ள வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு வேணும் பாஸ்டர் அப்படின்னு நம்ம விரும்புறோம். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது தானியேலை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் வாசிங்க. ராஜ்யம் முழுவதையும், கைத்தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல், பாருங்க நல்லா கவனிக்கணும். ராஜ்யம் என்ன தெரியுங்களா? எந்த ராஜ்யங்கிறீங்க? ஆமென். சாதாரணம் இல்ல. அல்லேலூயா. ராஜ்யங்கிறது பெருசு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜ்யங்கிறது பெருசு. ஆமென். ராஜ்யம் முழுவதையும் வாசிங்க ஆளுகிறதுக்கு, ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் எத்தனை தேசாதிபதிகள் சொல்லுங்க? 120 தேசாதிபதிகளை நியமிக்கிறார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாய் இருப்ப. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த வளர்ச்சி புரியுதா? புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. ஆமென். அழகா போனவர் பார்த்து சொன்னாரு, டைம் மட்டும் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி கேட்டா இருப்பார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நமக்கு டைம் மட்டும் தான் புரியும், மற்றெல்லாம் புரியும். அல்லேலூயா. சில நேரம் ஆமா எல்லாருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது, அவன் சக்சஸான வாழ்க்கை வாழ்றான், வெற்றியுள்ள வாழ்க்கை வாரான். அல்லேலூயா. இது அவன் உள்ள என்ட்ரானதுல இருந்து
நல்ல கவனிங்க. அந்த தேசத்துக்குள்ள வந்ததுல இருந்து ஆமென் அவன் மரணம் வரைக்கும் அவன் எப்படி தெரியுமா வாழ்றான்? வெற்றியுள்ள வாழ்க்கை, சக்சஸ் ஆன வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்றான். அதுக்கு காரணமா இருந்தது முதலாவது இந்த ராஜா அவனை பெரியவன் ஆக்குறான். சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவன் ஆக்குறான். அடுத்தது அதிகாரி ஆக்குறான். சொல்லுங்க, அடுத்தது என்னது? அதிகாரி தானே? சாரி, அதிபதி ஆக்குறான். மூன்றாவது என்னது? பிரதான அதிகாரி ஆக்குறான். அல்லேலூயா. இதெல்லாம் யாரு மேல தெரியுமா? ஃபர்ஸ்ட் நடந்ததெல்லாம் இந்த ஞானிகள் மேலதான். புரியுதா உங்களுக்கு? எதற்கு புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி நான் சொல்றேன். புரியுதா? புரியுதுன்னா கை வைத்துங்க பார்க்கலாம். பஸ் புரியுது, ஏதோ ஒண்ணு புரியுது. ஓகே, புரியுதுங்களா? இப்ப 10 பேருக்கு அந்த ஞானிகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரியவனாக்குறான், அதிபதியாக்குறான், பிரதான அதிகாரியாக்குறான். அடுத்தது பாருங்க, இப்போ இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்குன்னு 120 பேர். கவனிங்க இல்லைன்னா புரியாது. சரிங்களா? இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு 120 பேரை இவன் என்ன செய்யறாரு? ஆமென், ராஜா நியமிக்கிறாரு. இந்த 120 பேரை விசாரிப்பதற்கு, அந்த 120 பேர் கணக்கு ஒப்பிவதற்கு இவங்க 120 பேர் மேல 3 பேர் நியமிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் யாரு? தானியேல். கைத்தட்டு ஒரு அல்லேலூயா. உயர்வு பாத்தீங்களா? உயர்வு எத்தனை பேர் அந்த உயர்வை பாக்குறீங்க? ஹல்லேலூயா. அவன் ஒரு சாதாரண மனுஷனை இப்படி உயர்த்த முடியும் சொன்னா, நம்முடைய தேவாதி தேவன் எவ்வளவு பெரியதாய் கத்தனவளை உயர்த்த முடியும். கைத்தட்டு. அதை ரிசீவ் பண்றவங்க நல்ல கையை தட்டு ஒரு அல்லேலூயா. நல்ல கையை தட்டு ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தானியேலின் சொல்றாரு, தானியேலின் தேவன். அது இன்னொரு நாள் எடுக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தானியேலின் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லணும். தானியேலின் தேவன் நம்மள பார்த்து சொல்லணும், இவனுடைய தேவன் பெரியவனையா. ஹல்லேலூயா. எப்படி சொல்வாரு? ஆமென். நம்ம வாழ்ற வாழ்க்கை சக்சஸ் ஆன லைஃப். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உயர்வை பார்த்து மற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த கட்டம் போவோம். பாருங்க, இத்தனை உயர்வுக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. எத்தனை புரியுது உங்களுக்கு? இத்தனை உயர்வுக்கும் ஒரு காரணம் உண்டு. சார், நான் சாதாரணமா ஆளா இருந்துட்டு சாதாரணமா இருந்து சாதாரணமாவே போயிடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாதாரணமாவே போயிருவீங்க. இல்ல, இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், ஆண்டவருக்காக சாதிக்கணும். இல்ல, நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த படிப்புல ஒரு சாதனை இருக்கணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் ஆண்டவரை கர்த்தரை துதிக்கும் போது அப்படிதான், அழைக்கும் பொழுது அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரை, நான் ஒரு 10 பேத்துக்கு நான் கொட்டடிச்சு சத்துறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நீங்க பயன்படுது யூஸ் பண்ணலாம். எப்போ? அந்த வாலிப காலத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்த அழைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அழைப்புகள் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல? நீ விரும்பினதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தோத்துற அழகு அப்படி செல்போனை தூக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு, நாளைக்கு பரிச்சை, செல்போனை தூக்கிட்டு உக்காந்துட்டு அப்படின்னு சொன்னா அது உன்னை பார்த்து சிரிக்கும், நீ அதை பார்த்து சிரிச்சு என்ன செய்ய வேண்டியதான்? 2 பேர்த்தையும் உலகம் பார்த்து சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை டேஸ்லயே முடிஞ்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பெண்களுக்கும் சொல்றேன். பெண்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, அப்பாடா, என்ன ஆயிடுச்சு? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க சாதனை போயிரும், நீ எடுக்கிற முயற்சிகள் போயிரும், எல்லாமே போயிருது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நேத்து நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கொரியர் நின்று இருந்தேன். ஒரு திருவண்ணு குட்டி பிள்ளை. ஆமென். ஸ்தோத்திரம். அது அப்படியே குட்டி பிள்ளைன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படியே நடந்து வருது பாருங்க. ஆமென். நல்ல கவனிங்க. சில காரியங்களை பிரசுத்தான் தெளிவா சொல்லிடுவாரு. அப்போ எனக்குள்ள அவன் உணர்த்தப்படுது. எப்படி தெரியுமா? தோன்றும், அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படி அதோடுது. அதுக்கு வயசு வெறும் 15 தான் இருக்கு. 15-16 தான் இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. அவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா ஏதோ சாதித்த மாதிரி நினைச்சிடறாங்க. இல்லங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாதனை எப்ப தெரியுமா தொடருது? ஆமென். ஒரு திருமணமாகி ஒரு இடத்துக்கு போய், அல்லேலூயா, நல்ல கவனிங்க. ஆமென். ஒரு பெண்ணா இருந்தா
ஆமென். இந்த காரியங்கள் உங்க குடும்பத்துல நடக்குதான் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நீ திருமணமாய் ஒரு இடத்துக்கு போய் அந்த அந்த இடம் வளர்ந்து வருகிறதா இல்ல அதை விட அவங்க தாழ்ந்து போறாங்கன்னு பாருங்க. ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஸ்தோத்திர வசனம் நீதிமொழி 31 நீங்க போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ராஜாக்களோடு கூட, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், பெரிய ஆட்களோடு கூட, ஆமென் ஸ்தோத்திரம், கணவர் ஆமென் தைரியமா ஆமென் ஸ்தோத்திரம் உட்காரணும். அல்லேலூயா. ஒண்ணு கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வீட்டுக்காரரு ஆமென் ஸ்தோத்திரம், உங்க வீட்டுக்காரருடைய ட்ரெஸ் ஆமென் ட்ரெஸ் கோடே நீங்க தான், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, உங்க கணவர் ஆமென் உடை அணிவது கூட ஆமென் மரியாதையை குறிக்கிறது. அல்லேலூயா. சும்மா என்னங்க, அவருக்கு உதாரணத்துக்கு கேட்பாரு, இந்த ட்ரெஸ் போடுவோமா, எதையோ போட்டு தொலைப்போம். அல்லேலூயா. நானே இங்க சேலையை என்ன செய்யறேன், சேலையே வரமாட்டேங்குது, அப்படித்தானே, மடிப்புக்கு வரமாட்டேங்குது. இவர் வேற என்ன செஞ்சுட்டாரு, இந்த சட்டை போடவா, இந்த சட்டை போடவா. அல்லேலூயா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? தவறு கிடையாது. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஆமென். உடை என்னது? ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அயன் பண்ணாம போனா நீங்க அயன் பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க உடனே இப்படி கேட்டக்கூடாது, பஸ் எனக்கு மட்டும் அவர் அயன் பண்ணியே தர மாட்டேங்கிறார். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது உங்க வீட்டு பிரச்சனை. ஆமென். அதுக்கு தகுந்த வரவே அதுக்கு நான் வம்புக்கு நான் வரவே இல்லை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். திருமணம் ஆனதையும் ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன செய்வாங்க, பொதுவான ஒரு பாஸ்டர் அங்கன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஸ்தோத்திரம் அயன் பண்ணி கொடுப்பேன் பாஸ்டர். என்ன பண்ணி கொடுப்பேன்? அயன் பண்ணி கொடுப்பேன், தண்ணி எடுத்து கொடுப்பேன். ஆமென். ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமென். செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் என்னது உதவி, ஒருவருக்கு ஒரு அன்பு, அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஆம்பளைக அப்படித்தான் நம்ம பேன சொன்ன, உங்க ஆம்பளைக 4 பேர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கும்போது எப்படி நிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய ட்ரெஸ் கோடு தான் உங்களுடைய மரியாதை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அழுக்கு சட்டை போட்டுட்டு சிலெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, தாடியோட எழுதுவாங்க, ஏதோ சட்டையை போட்டுட்டு அப்படியே வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க பாப்பா, என்ன செய்வீங்க? சொல்லுங்க. தயவுசெய்து என் பின்னாடி மட்டும் வந்துடுறாரு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? அல்ல எங்க முன்னாடி மட்டும் என்ன செய்யறாத வந்துடாதீங்க. சில ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம ஆட்கள் நல்லா இருக்கு. ஆமென். வெளியே சொல்றேன், சில ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமென் தோத்துருவோம். அம்மா சொல்லி பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கடைசியில் மனைவி சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் கேட்க மாட்டேன், ஏன் பாணி இப்படித்தான், எப்படி லுங்கி கட்டிட்டு கல்யாணத்துக்கு. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த காரியங்கள் எல்லாம் ஆமென் பெண்களுடைய கரத்திலையும் இருக்கிறது. அல்லேலூயா. தானியேலை கர்த்தர் பெரியவனாக்கினார். ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஆமென், அதிபதி, பிரதான அதிகாரி. அடுத்தது ராஜ்யம் முழுமைக்கும் ஆளுகிற அதிகாரிகளுக்கு பிரதான அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த உயர்வு எப்படி வருகிறது, என்ன காரணம், எப்படி இந்த தானியேல் மட்டும் சக்சஸ் ஆன வாழ்க்கை வாழ்றார், ஜெயமான வாழ்க்கை வாழ்றார், எப்படி வாழ முடிஞ்சிச்சு? அதுவும் தரியு காலத்துல, அதுவும் கோரேசுடைய காலத்துல ஒரு அடிமை எப்படி ஆசீர்வாதமாய் வாழ முடியுது? என்ன காரணம் அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிக்க. தானியேல் என்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு அல்லேலூயா.
வாழ்க்கையில சக்சஸ் ஆனதுக்கு முதல் காரணம் தெரியுமா? 3 வேளை. ஆமென், தோத்திரம். தேவனுக்கு முன்பாக சும்மா அல்ல, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. சக்சஸ், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெப அவசியம். ஆனா நம்ம சொல்றதை விட பொதுவா ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா செய்யற காரணம் 3 வேளை நல்ல சாப்பிடத்தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், பசங்க நான் 3 வேளையும் நான் ஜெபிக்கிறேன், காலையில மதியம் நைட்டு. சொல்ல முடியுமா? 2 நேரம் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு பழக்கம் உண்டு, காலையிலையும் நைட்டு படுக்கும்போது. எதுக்கு எதுக்குன்னு கேட்கு. எந்திரிக்கும் போது சோத்திரம் ஆண்டவர். ஜெபிக்கிறவங்களை சொல்லல, ஜெபிக்காதவங்களை சொல்றேன். 5 நிமிஷம் சோத்திரம் ஆண்டவர். அடுத்தது படுக்கும்போது எப்படி உண்ட மயக்கம், படுக்கும்போது எப்படி ஃபுல் கட்டு கட்டிட்டு ஜெபம் வரும். என்னது நான் கேட்ட என்ன செய்யறது தெரியுமா? ஏங்க இப்ப படுத்து தூங்க, சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஜெபம் இல்லை, ஜெபம் ஓடாது, இப்படி மண்டை மட்டும். ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம விரும்புறது என்ன தெரியுமா? சும்மா அப்படி போய் நின்னோம்னு என்ன சும்மா வருமானம் அப்படி கொட்டணும், வருமானம் கொட்டணும். அல்லேலூயா. கடன்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடணும், சந்தோஷம். வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா? 3 வேளை, 3 வேளை விடுறியா? 2 வேளையா ஜெபம் இருக்கா? உண்மையுள்ள ஜெபம் இருக்கா? யோசனை பாருங்க. லோ பிரைஸ் தி லார்ட். உங்களை தான் நான் கேட்கிறேன், ஜெபம் இருக்குதா? ஆமே. நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? அதுக்காக எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? நான் சொல்றேன், ஒரு வண்டியை நியூட்ரு பண்ணா கொஞ்சம் தூரம் போகும், ரொம்ப தூரம் போகாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என்னன்னா ஜெபம் பண்ணாமே நல்லதானே இருக்குது, பைபிளே வாசிக்கல, ஆனா சக்சஸ் அப்பா நியூட்ரு போகும் கொஞ்ச நேரம். எது வரைக்கும்? இறக்கணு வரைக்கும் தான் போகும். அல்லேலூயா. வாழ்க்கையில மேடு வந்துருச்சுன்னா மேடை ஏறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலுடைய வாழ்க்கையில சக்சஸ்க்கான முதல் காரணம் தெரியுமா? 3 வேளை ஜெபம் காலையில. அவன் பாருங்க என்ன நடந்துச்சு பாஸ்டர் அப்படின்னா, ஆமே வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 6:7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை, நல்ல கவனிங்க, நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அல்லேலூயா. இப்படி கையெழுத்து பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அல்லேலூயா சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்? 30 நாள் என்ன செய்யக்கூடாது? ஆமென். மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் என்ன நடக்குமா? சிங்கத்துடைய கெபியில கொண்டு போய் போட்டுருவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, நடந்த சம்பவம் தான்.
எப்படின்னா ஒரு நல்ல நல்ல ஒரு கூடுகை, நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற கூடுகை. அந்த கூடுகையில போய் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்கிட்டு போடுவாங்க. நல்ல கவனிங்க, ஒரு ஸ்கிட்டு போடுறாங்க. ஸ்கிட்டு போடுறது பாஸ்டருக்கும் ஸ்கிட்டு போறவங்க மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நல்ல கவனித்துக்கொள்ள. அப்போ என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள கத்தியை காட்டி மிரட்டும், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி நடந்திருக்குது வேகமா. ஸ்கிட்டு போறவங்க உள்ள பாஸ்டர் கழுத்துல கத்தி வச்சுட்டு, அதே மாதிரி 2 பேரு சைட்லையும் கத்தி வச்சுட்டு, இப்போ எல்லாரும் பைபிளை தூக்கி போடலன்னா இங்க இவரையும் வெட்டிடுவோம், உங்களையும் இறங்கி எல்லாம் டோரை சாத்துக்கடா அப்படின்னு அந்த பக்கம் 2 பேர் நின்று எல்லாம் முகமூடி போட்டு உண்மை நடந்து என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பைபிள் எங்க போச்சுன்னே தெரியல, பறக்குதான் பைபிள் எந்திரிச்சு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சின்ன காரியம் வச்சாலும் சொன்னாங்களாம், அப்புறம் எல்லாம் வேஷத்தை கழட்டிட்டாங்களாம். ஏன்னா நடந்தது வேற யாருக்கும் தெரியாது. ஸ்கிட்டு போடுறது கூட சொல்லல அவங்க. ஸ்கிட்டு இப்போ போட போறோம் நாடகம் அப்படியெல்லாம் சொல்லல. கெட்டையில் அப்படியே நடந்த ஒரு கார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த பயங்கிறது சில பயங்கள் இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவத்துக்காக என்ன செய்யக்கூடாது? ஆமென். பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னு சொன்னா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு, நாமும் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தானியேலுக்கு ஜீவன்ல பெருசே கிடையாது, உயிர் பெருசு கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க உட்காந்துருக்க எத்தனை பேரு அப்படி சொல்ல முடியும்? ஆமென். எங்களுக்கு உயிர் பெருசு. கைய பெண்கள்ல கைய ஏற மாட்டேது மேல. அல்லேலூயா. ஆமாங்க, கவனிங்க. இங்க மரித்தனம் எங்க போவோம் தெரியுமா? சொல்லுங்க, இங்க மட்டும் எங்க போவோம்? அவ்வளவுதான். இங்க கண்ணம் முன்ன அங்க போயிருவோம். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நடந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஒரு சுவிசேஷகரை, அதுவும் அமெரிக்கால அந்த பாவத்தை சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ண ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர் அரசியல்வாதியும் கூட தான், அரசியலும் இருக்கிறார். ட்ரம்ப்புக்கு ரொம்ப பழக்கமானவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கிறாரு, எங்க ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசிட்டு இருக்கிறாரு. பேசவே கழுத்துல சுட்டுட்டான். பேசவே. அல்லேலூயா. அவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சோத்திரம், இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே, அதனால் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஜபத்துக்காக என்ன செய்யணும்? ஆமென். முட்டு வலிச்சால் என்ன செய்யணும்? ஜபத்துக்கு ஓடி வரணும். அதுதாங்க ஆர்வம். அல்லேலூயா. 21 நாள் அப்பாடா சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு பஸ் கிடைக்குமா ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆண்டவரே போறது அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் மேல பிரியம் இருந்து என்ன செஞ்சிடணும்? அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க அந்த பிரியம் தான். பாருங்க, தானியே மிரட்டாங்க. தானியேல சிங்கத்தை கபில கொண்டு போட்டுருவோம். அவன் ஒண்ணுமே சொல்ல பாருங்க. அல்லேலூயா. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு அறிந்த போதிலும், அல்லேலூயா, அதே பாருங்க, நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, கோத்திர சோத்திரம், ஆண்டவரே ஒரு கதவு, இந்த பெட்ரூம் கதவையும் பூட்டா, அந்த பக்கம் ஜன்னல் இருக்கு, அதையும் என்ன செஞ்சிரு, கப்புன்னு சாத்திரு. ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி? ஆமென். ஆனா தானியேல் எப்படி ஜெபிக்கல? பலகணிகள் திறந்திருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜன்னல் எல்லாம் இப்போ சில இடத்துக்கு ஜெபத்துக்கு என்ன செய்யுது, நான் ஒரு இடத்துக்கு அப்படித்தான் போகணும், வேகம் கதவை சாத்து, கதவு அங்க, ஏன் இது நானும் பாசமா தான் இருக்கு, கதவை சாத்துங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஜெப சத்தம் வெளியே போக கூடாது. அல்லேலூயா. சரி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடங்கள் அப்படி இருக்குது. சரி, ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு கவனிங்க, இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்க போதிலும், ஆமென், தானியேல் ஆமென் 3 வேளை என்ன செய்தானா சொல்லுங்க? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நீங்க பெரியவன் ஆகணும், அதிபதி ஆகணும், ஆசையா இருக்குல்ல? அதிபதி, அப்புறம் யாரு? பெரியவன், அப்புறம் யாரு? அதிகாரி, பிரதான அதிகாரி. ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கை உயரணும் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, அதுக்கு ஒரே ஒரு காரணம். முதல் காரணம்
அவன் வாழ்க்கையில ஜெபம். சொல்லுங்க பார்க்கல, எல்லாம் சொல்லுங்க, ஜெபம். அல்லேலூயா, ஆமென். உங்க லைஃப்ல இருக்கிற ஜெபத்தை கொஞ்சம் அலசி பாருங்களேன். இன்னைக்கு காலை வேளையில பரிசுத்தன சொல்றாரு, உன் ஜெபத்தை ஆராய்ந்து பார். ஆமென். நீங்க எங்ககிட்ட என்ன சொல்லிடலாம், ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. ஆனா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு விஷயமே இருக்குது. ஆமென். 5 நிமிஷம் ஜெபமா, 10 நிமிஷம் ஜெபமா? அல்லேலூயா. ஆத்திரம் ஜெபமா? ஆமென். என்ன ஜெபம்? ஆமா, அப்படியெல்லாம் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? டைம் ஆயிருக்கு, ஐயோ ஜெபம் வேற பண்ணலையே, 9 மணிக்கு வெளியே போனோமே, ஐயோ இதுதான் சொல்ற, பிள்ளைகள் ஸ்கூல் உடனே, அப்புறம் ஒர்க்குக்கு போனோமே, ஆண்டவரே 5 நிமிஷம் தான் இருக்கு, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், என்ன ஜெபிக்கிறேனே தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம், பாதட்டத்திலேயே என்ன செய்யும், சோத்திரம் சோத்திரம் நிறைவாயிரு. அப்புறம் என்னது, திருப்தி வேற, பாடா 5 நிமிஷமா என்ன செஞ்சுட்டான், சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு இந்த ஜெபம் கேட்கப்படுங்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க தப்ப நினைச்சிடாதீங்க, அந்த ஜெபம்லாம் கேட்கப்படும். ஏன்னா நம்ம காலையில சிலெல்லாம் பாத்தீங்கன்னா சோத்திரம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. 8 மணிக்கு எந்திரிச்சா யோசனை பாருங்க. அதுக்கப்புறம் நேரம் இல்லையா? எதுக்கு நேரம் இல்ல? 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன இல்ல? சொல்லுங்க சார், என்ன இல்ல? ஜெபிக்க நேரம் இல்ல. நைட்டு எல்லா காரியங்களையும் செய்துட்டு, புரியுதா உங்களுக்கு? போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு, வர வேண்டிய இடத்துக்கெல்லாம் வந்துட்டு, அப்புறம் என்ன செய்யறது? ஆண்டவரே, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு தான் எல்லாம் தெரியுது. ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு சொல்லுங்க, அது வேற. அடிக்கடி அவர் இழுத்துக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, இனியா என்ன செய்யலாம்? போன வாரம் ஆண்டவர் பேசின வார்த்தை எத்தனைக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? எத்தனை பேரு வருத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வரும்? ஆமென். வருத்தத்தோடு, ஏண்டா வரும் அப்படின்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. மன மகிழ்ச்சியா கர்த்தரை என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. வருத்தம். நான் விசுவாசிக்கிற போன வாரமே அந்த வருத்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சுச்சா? கையை உயர்த்தி. அல்லேலூயா. நமக்கு பாடுகள் இருக்குங்க, உபத்திரம் இருக்குங்க, துன்பம் இருக்குங்க, இல்லாம போகாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை மன மகிழ்ச்சியா கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்க கெபிக்குள்ள தூக்கி தானியேலை போட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்றாங்க தானியேல் தூங்கி இருப்பான்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க ஆமென் அந்த நேரத்துல தானியேல் ஜெபம் பண்றார். நான் சொல்றேன், தூங்கினாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, அல்லேலூயா, தானியேலின் தேவன் அல்லேலூயா தப்புவிக்க வல்லவராக இருந்தார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த ஜெபம் என்கிற காரியத்துல மட்டும் நீங்க ஆமென் தோத்திரம் ஆமென் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வேற ஒரு காரியத்துல நீங்க ஒத்து போயிடக்கூடாது. ஜெப நேரத்தை ஆமென் தோத்திரம் யாரும் திருட விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெப நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்ததாக ஒரு ஜெபம், அதை கொஞ்சம் பார்த்துருவோம் வேகமா. தானியேல் அடுத்த ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க. இவர் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அடுத்ததாக ஒரு ஜெபம் பண்றாரு. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஆமென் சோதரி 2-3 வசனங்களை நல்லா ஆழமா அழுத்தி வாசிங்க. தொகையை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன். 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமா எல்லாரும் வாசிக்கலாங்களா? அப்பதான் முடியும். எல்லாரும் சேர்ந்து 1043வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு திருப்பிடாதீங்க. 1043வது பக்கம் எடுத்து வாசிக்கலாமா?
நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஏற்கனவே தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? சும்மா ஜபிக்கிற மனுஷன் சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் நாம சொல்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. என்ன தெளிவு? தெளிவு இருக்கணும். அதுக்கு என்ன நேரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவு, என்ன தெளிவு இருக்கணும்? தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா அப்படின்னு உள்ள போயிடணும். சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு தோணணும் தானியேல் 3, ஐயோ நம்ம 3 வேளை நம்ம சாப்பிடுறோம், ஆனா தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறாரே, ஆண்டவரே அந்த ஜெபாவி என் மேல ஊற்றுங்கப்பா, அப்படி எல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, அடுத்ததாக தானியேல் சொல்றாரு, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. அல்லேலூயா. என்ன செய்யறாரா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது, உபவாசம். உபவாசம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் உபவாசம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். உபவாசம் இருந்து எத்தனை நாள் ஆச்சு யோசனை பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. தானியேல் சொல்றாரு உபவாசம் பண்ணி, இந்த உபவாசத்தை எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்களே ஒரு குறிப்பிடுது. அவன் உபவாசம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? உடனே நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன சாக்கு போக்கு? எனக்கு நான் உடல்நிலை சரியில்லை, நான் ரொம்ப பலவீனமானவன். அது ஒரு நான் சொல்ல ஒரு சொல்றாரு, அப்படி செத்தாத்தான் சாவே, பரலோகம் போயிருவேங்கிறது. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? உபவாசம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? யோசனை பண்ணுங்க, கொஞ்சம் அர்ப்பணிங்க உங்களை. அம்மாவா இல்லையா? ஆமே. நம்ம பிஸியாவே ஓடிட்டு இருக்கிறோம். எனக்கு என்னமோ பார்த்தா இந்த பிஸியா ஓடுற ஆள் இப்ப பாருங்க, நான் உண்மையை சொல்றேன், இந்த ரோட்ல போய் நின்னீங்கன்னா ஒருத்தம் கூட என்ன செய்யல, 30, 40, 50 போறது இல்ல, எடுத்தா 80, 90, சில ஒருத்தர் 100ல போறான். அன்னைக்கு நான் பார்த்துட்டு, கர்த்தாவே இவனை காப்பாத்துங்க. ஆமா, எவனை பார்த்தாலும் என்ன செய்யறாரு, நம்மளாவது நம்ம கொஞ்சம் அறிஞ்சனால கொஞ்சம் மெல்லமா போறோம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இப்படி வேகமா போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொரு கொரோனா வந்து விடுமோ. இதற்கு நம்மளை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்க. இன்னொரு கொரோனா வரணுமா? நம்ம கையில் தான் இருக்குது. நீங்க நினைக்கலாம் வேற வேற கையில இருக்குது. இல்ல, உங்க கையில என் கையில தான் இருக்குது. காலத்தை வீணாய் செலவழிப்போம் என்று சொன்னார் அல்ல, ஆண்டவர் யார்ட்டையும் கேட்க மாட்டாரு, நம்ம இடத்தான் கேட்பாரு. அல்லேலூயா. நீ சரியா ஜெபம் பண்ணியா? ஆமென். நிறைய பேர் ஒப்பு கொடுத்தோம் கொரோனா காலத்துல, ஆண்டவரே நான் சரியா நேரத்துக்கு வந்துடுவேன். எத்தனை பேர் இங்க இருந்து ஒப்பு கொடுத்தீங்க? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாலும் ஒப்பு கொடுத்தோமா இல்லையா? ஒரு சிலர் தான் ஆரம்பிக்க முன்னாடி வர்றாங்க. யோசனை நான் சொல்லுங்க, கணக்கு கேட்கிறவ கர்த்தர். நம்ம கர்த்தரை தான் பொருத்தணும், பாஸ்டரை பொருத்தணும் இல்ல, சபை மேல பொருத்தணும் இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமென். அப்ப எதிலையெல்லாம் பின்வாங்கி இருக்கிறோமோ, பரிசுத்தர் சொல்றாரு, இந்த உபவாச காலத்துல நீ என்ன செய்ய? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அல்லேலூயா. தானியேல் உபவாசம் என்றான், மேன்மைக்கு பெரியவனா, கர்த்தர் அவனை பெரியவனாக்கினாரு. ஆமென். ராஜா இப்படி எல்லாம் வச்சுக்கலாம், ராஜா பெரியவனாக்கினாரு, கர்த்தர் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா ஆமென், நம்ம சக்சஸ் ஆன லைஃப் வாழ்ந்திருக்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் கண்ணீர், இத்தனையும் நடந்து நம்ம எப்படி திரும்ப இருக்கிறோம்? கடந்த வெள்ளி சனி 2 நாள் நடந்துச்சு உபாச ஜெபம். எத்தனை பேர் சும்மா இருந்தீங்க? எத்தனை பேர் சும்மா இருந்தீங்க? வீட்டுல ஜெபம் நடக்கும் தெரிஞ்சு சும்மா தான் இருந்தோம். நான் சொல்றேன், எப்படி காரியம் நடக்கும், எப்படி சக்சஸ் ஆன வாழ்க்கை வாழ முடியும்? ஆமாங்களா இல்லையா? நான் சொல்ற காரியங்கள் யோசனை பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில பலவீனமா நமக்கு இருக்கலாம், பலவீனத்தை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. ஆனா சில காரியங்களையும் கர்த்தர் அறிகிறார். ஆமென். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா போராட்டமும் பிரச்சனையும் ஆமென் எப்படான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் கரங்களை வைத்து ஒரு அள்ளி சொல்லுவோம். அப்போ நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை
ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடும். ஜபங்கிறது வேற, விண்ணப்பம் ஏற்கனவே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? விண்ணப்பம் என்கிறது மன்றாட்ட குறிக்கின்றது. மன்றாடுகிறான், அலறான், கெஞ்சுறான், ஆண்டவரே இப்படி சொன்னீங்களேப்பா, எத்தனை வாக்கு தத்தங்களை கத்த நமக்கு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? கையெழுத்து சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறோமா? அப்ப இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதை நிறைவேறுவதற்கு இந்த தானியேல், நல்ல கவனிங்களே, ரெண்டாவது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. ஆமென். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். கர்த்தர் கூட வெளிப்படுத்தல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் கூட அப்படித்தான் சொன்னா உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன். அதனால இந்த வேர்டை யூஸ் பண்றேன். ஆமென். கர்த்தர் கூட சொல்லல. இந்த தானியேல் ஆமென் எரேமியா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட காரியங்களை அறியும் பொழுது இவன் திரும்பி பார்க்கறான். என்ன தெரியுங்களா? இன்னும் நடக்காத போது இந்த தானியேல் என்ன செய்யறான் தெரியுமா? ஆமென். தன்னை உபவாசத்துக்கு நேரா தன்னை திருப்புறான். சாம்பல்ல உட்காரான், ரெட்டுல உட்காரான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு எத்தனை வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களுக்காய் நாம் எடுக்கிற பிரயாசம் என்ன? நாம் எடுக்கிற உபவாசம் உண்டோ? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அழகா இந்த 21 நாட்கள் அவன் கடந்து போகிறது. நான் சொல்றேன், சிரமம் இல்லாம என்ன செய்ய முடியும்? இப்போ ஆண்டு கிருபினால கேஸ் வந்துருச்சு. அதான் இல்லையா? கேஸ்ல ஈஸியா சரக்கு. இப்ப கரண்ட் அடுப்பு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் குக்கர் வேற வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு ஆவில சொல்லு, நீங்க தான் அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் அல்லேலூயா சொல்ல வைக்கிறேன்னா, எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கல, எத்தனை பேர் அடுப்புல ஆக்கின அனுபவம் இருக்கிறது? அடுப்புல சூப்பர், வெரி குட். அடுப்புல ஆக்கி இருக்கு, நான் ஆக்கணுமா இல்லையா? அடுப்பு ஆண்டவர் கேஸா மாத்தி, கேஸ கரண்டா மாத்தி கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஆமாவா இல்லையா? அப்ப அடுப்புல ஆக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த என்ன ஊதுகுழல். இங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? ஊதாங்குழல். ஊதும்போது கண்ணு எரிஞ்சுச்சா இல்லையா? அதையெல்லாம் விடுவித்து கொடுத்தாரா இல்லையா? நம்ம உட்காந்து சௌரியமா கேஸ்ல பத்திச்சுட்டு அங்க உட்காந்துட்டு அப்புறம் சொல்லுக்கா, இங்க உபாசனை நடக்குது, அங்க அப்புறம் லொக்கா. ஆமாவா இல்லையா? லோ புரிஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கணக்கு கேட்பான்னு சொல்ல விரும்புறேன். எத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஆமென். கொடுத்தத நல்ல கவனி. இது வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? ஆமென். எருசலேமுடைய பால் கடிப்புகள் தீரும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினது போது இந்த தானியேல் அதை அறிந்து விட்டு சும்மா இருக்கல. தானியேல் என்ன செய்யறான்? ஆமென், உபவாசம் பண்றான். சரி, நம்ம உபவாசம் எப்படி தெரியுங்களா? சொல்லுங்க. நம்ம உபவாசம் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம உபவாசம் என்னது? உபவாசம் என்னது? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடிஞ்சது. 1 மணிக்கு கொஞ்சம் இங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுறோம். எதுக்கு? பஸ்ஸுக்கு. அல்லேலூயா. அப்புறம் வீட்டுக்கு போன நம்ம என்ன செய்யறோம்? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். வீட்டுக்கு போன என்ன செய்யறா? நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யறா? ஆமென். அதுக்கு பேரு உபவாசம். தானியேல் எடுத்து உபவாசம் நம்ம உபவாசம் இல்லைங்க. தானியேல் எடுத்து உபவாசம் சும்மா இல்ல. வசனம் சொல்லுகிறது 21 நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 21 நாளும் ஆமென், நான் நினைக்கிறேன் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உபவாசம் பண்ணி அப்படியே ரெட்டிலும் சாம்பலும் கிடக்குறான். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? ஆனா ஆசை இருக்கு பாஸ்டர், என்ன 4 பேர் மதிக்கணும் பாஸ்டர். உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு கிறிஸ்துவ பிள்ளை சொல்லுது, ஆமென், அவங்க சொத்து விற்கிறாங்க. சொத்து விற்கும் பொழுது ஆமென், எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வருது. நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கடனால எங்க சொத்து விற்கிறோம் பாஸ்டர். ஓகே, சூப்பர். வேற பாஸ்டர், இதை வித்தாவது நாங்க கார் வாங்கிடணும் பாஸ்டர். எப்படி விற்கிறது? கடனுக்கு. வீட்டு எதுக்கு விற்கிறாங்க? கடனுக்கு விற்கிறாங்க. ஒரு பெண் பேச நான் சொல்ல முடியல. நான் நினைச்சுக்கிட்டு பெண் பேசுற பேச்சு வித்த உடனே கார் வாங்கணும். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கார் வாங்குறது தப்பா? இல்லவே இல்லை. தேவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. அது உங்களுக்கு சொல்றதுக்கு புரியுதா?
ஆமென். உயர்வை விரும்புறோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், 4 பேர் நம்ம நல்லா மதிக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குது. ஆனா ஜெபம் இல்லையே, ஜெபம் இல்லையே. அந்த ஜெபம் தானே நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. தானியேலை குறிச்சு ராஜா ஆண்டவர்னு சொல்ல, ராஜான்னு சொல்ல, தானியேல் சொல்றேன், அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால். கையை வைத்து சொல்லுங்க. அடுத்தது என்னது? உண்மை. சிலருக்கெல்லாம் ஜெபம் இருக்கும், ஆனா அந்த குணம் என்கிற காதுல ஒண்ணுமே இருக்காது பாருங்க. உண்மை இருக்காது. அடுத்தது தீர்மானம். இந்த தீர்மானம் எல்லாம் இருக்காது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சொல்றாங்க சுகர் வியாதிக்காரங்க, உதாரணம் சொல்றேன், சுகர் வியாதிக்காரங்க சக்கரை போட்டு டீ கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு உள்ளத்துல ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் பண்ணணும்? ரைட்டு, சொன்ன டீ போட்டுங்களா? டீ போடுமா? சரி, சக்கரை மட்டும் போடாத. ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு சக்கரை உள்ள, எங்க உடம்புக்குள்ள ஓவர் ஃப்ளோ இருக்குது. அதனால ஏற்கனவே சக்கரை உள்ள போட்டுதான் இருக்குது, நீ என்ன செய்ய சக்கரை போடாம. அப்ப என்ன அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம், சக்கரை. இது ஒரு தீர்மானம். சொல்லுங்க பார்க்கலாம். இது இப்படி நல்ல ஒரு தீர்மானங்கள் இருக்கணும். ஜெபத்துக்கு நான் வருவேன், உபவாசம் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. அல்லேலூயா. மணி அடிச்சா சோறு எங்க வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லத புரியுதா இல்லையா? இந்த ஜெபம் நல்ல கவனிங்க. தானியேலுடைய வாழ்க்கையில வாலிபனா அந்த தேசத்துக்கு அடிமையா போறான். முதிர் வயது ஆயிடுச்சு, ஆனாலும் வசனம் சொல்லுது அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்க வசனத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவனுடைய முடிவை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. தேவதூதன் சொல்றாரு, நீ என்ன செய்ய? இளைப்பாருப்பா, நீ போய் இளைப்பாரு, உன்னுள்ளது நீ பற்றிக்கொள்ள இளைப்பாரு அப்படின்னு கர்த்தர் வெளிப்பாடுகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில ஆமென். தானியேலை வாழ்க்கை அவன் சக்சஸா வாழ்ந்தான், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னா ஜெபம் அவசியம். அவனை பெரியவன் ஆக்குறான், அதுக்கு காரணம் ஜெபம். அல்லேலூயா. அடுத்தது அதிபதி ஆகிறான், அதுக்கு ஜெபம். அடுத்தது பிரதான அதிகாரியானா, அதுக்கு காரணம் என்னது? ஜெபம். அல்லேலூயா. ஆமென். தேசத்துடைய தேசாதிபதிகள் 120க்கும் மேல 3 பேர்ல ஒருவனாய் மாறிவிட்டான். அதற்கு காரணம் என்னது? ஜெபம். ஆமென். சும்மா வெறும் ஞானிகளுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவனாய் இருந்தவன இன்னைக்கு ராஜ்யத்துக்கு தலைவனுக்கும் தலைவனாக்கி ஆமென் தோற்றம் வைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சம்பாரிச்சுட்டா பெருசா இல்லாம், சம்பாரிச்சுட்டா பெருசா இல்லாம், எங்க போய் நீ பெருசா? ஜெபம் இல்லைன்னா வரும் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். அதை நீ கண்டே பிடிக்க முடியாது. ஜெபம் வாழ்க்கையில் இல்லைன்னா வர்றது வர நீங்க பாப்பீங்க. காலையில இப்படி பாப்பீங்க, சாயந்தரம் என்ன இருக்கும்? எல்லாம் ஒரு வழியா போயிருக்கும். யோசிப்பீங்க, இவ்வளவு வந்து காணுமே, வந்து என்னதில்ல வந்து காணுமே, வந்துச்சே. புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில உபவாசம் ஜெபம் இல்லைன்னா அல்லேலூயா வாழ்க்கை சக்சஸா முடியாது. அல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் பாஸ்டர், நானும் என் குடும்பமும் வெற்றியுள்ள வாழ்க்கை. அடுத்தது நாங்க வெற்றியுள்ள சக்சஸ் உள்ள ஒரு பிசினஸ் பண்ணணும். சக்சஸ் உள்ள ஆமென் தோத்துறோம் ஆமென் வேலைகள் ஏதான சக்சஸா இருக்கணும் சொன்னா உங்க வாழ்க்கையில ஜெபமே மூலதனமாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? இல்லை எலும்பி நிற்போம். கண்களை மூடி ஜெபி. எல்லாம் எலும்பி நிற்கலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு எலும்பி நிற்கலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு எலும்பி நிற்கலாம். கண்களை மூடலாமா? கண்களை மூட 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தயவு செய்து ஜெப நிலையில இருங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம் அல்லேலூயா தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். முழங்கால் படியிட்டு ஜெபி. இந்த அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வரணும். நம்ம நினைக்கலாம் 3 வேளை ஜெபம் எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பான்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பானா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் பல மணி நேரம் விண்ணப்பம் பண்ணிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றங்க மட்டும் உங்க வலதுகை வைத்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணலாம், இன்னும் கூடுதலா ஜெபம் பண்றவங்க கை தூக்கிடுங்க, தப்பே கிடையாது. நான் ஜெபிக்கணும். இந்த ஜெப பாரத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்கணும். விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு ஊற்றணும். இனி வரக்கூடிய மீதியுள்ள நாள்களில நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்.
ஆமென். எனக்காக ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க ஆமென் நான் உபவாசத்தை கையில எடுப்பேன். இந்த 3 வேளை ஜெபிப்பேன். ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறது ஆமென் தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு சத்துவத்துக்கு தக்கதா ஆண்டவர் கேட்பார். ஆமென். சத்துவம் இல்லாத ஆண்டவர் நம்ம கேட்கவே மாட்டார் உங்க வாழ்க்கையில். ஆமென் தோத்திரம். ஆமென். ஏற்கனவே ஜெபம் பண்ணது ஆள் தானே, ஏற்கனவே விண்ணப்பம் பண்ண ஆள் தானே, இன்னைக்கு சோம்பலாய் சோம்பேறியாய் ஆமென் தோத்திர காணப்படுகிறது என்ன? ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் ஹல்லேலூயா. போன வாரம் நமக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த 3 மணி ஜெபம். அநேகரும் ஒரு சிலர் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபம் எல்லாம் இன்னைக்கு விடப்பட்டிருந்து அல்லாத ஆண்டவர் போன வாரம் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. 3 மணி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம். ஜெபம் வாழ்க்கையில முக்கியம். ஜெபம் அழிஞ்சு போச்சா? ஜெபம் அழிஞ்சு போச்சா? ஜெபத்தை விட்டுட்டியா? வேத வாசித்து விட்டுட்டியா? இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு வலதுகை வைத்து சொல்லு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, ஜெபத்தை விட்டுட்டப்பா. யாரோ சொல்லி நான் ஜெபத்தை விட்டுட்டேன், யாரோ சொல்லி ஜெபத்தை விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. கேளுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை அப்படி யாரா இருப்பீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்புறீங்க. ஜெபம் சொல்லலாம் சொல்றான். ஒருத்தன் சொல்றான் ஜெபமே அவசியம் இல்லை, அவர்தான் அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. இல்ல, அதெல்லாம் தவறான உபதேசம். சில சொல்றாங்க உபவாசமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாருயா. பிளீஸ் தயவு சொல்றேன், ஜெபத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஜெபத்தை விட்டாதீங்க, ஜெபத்தை தள்ளிடாதீங்க. உங்க ஜெப நேரத்தை யாருக்கு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்களேன். தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்க. வீட்டுலதான் இருக்கிறீங்க அம்மா சிஸ்டர்ஸ், வீட்டுலதான் இருக்கிறீங்க. ஏன் உபாசத்துக்கு உங்களால வர முடியல? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் உங்களால வர முடியல? அந்த ஜெபம் எங்க? உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்களை விட்டு கொடுங்க, லூஸ் பண்ணுங்க, உங்களை விடுங்க. முதல்ல அந்த கட்டி வைக்கிற கட்டுகள் அறுக்கட்டு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில். ரிபாலா சந்தானா ராதாடா ரகா ரபாலா தானா ரிமாலா தாடா சந்தா ரபா லபா ரபா ரபா. ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாம் கேட்கலாமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை வெறுத்து, உபவாசித்து உடலை வெறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. கேளுங்க, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கேளுங்க, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. விண்ணப்ப ஜபம் ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. விண்ணப்ப ஜபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். சொல்லுங்க, என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாம் வாஞ்சியா ஜபா கடைசியை முடிக்க பையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஒரு வாலிபன், நீங்க இங்க இந்த இடத்துல வாலிபனா இருக்கலாம். ஒரு தீர்மானம் பண்ணு, உன் மனச அலைய விடாதுங்கிறார். பரிசுத்தான் சொல்றாரு, உன் மனச அலைய விடாத. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அலைய விடாத. வாலிபன் தீர்மானம் பண்ணினான். தேவனுக்குள் கர்த்தருக்குள் தீர்மானம் பண்றான். கர்த்தருடைய பிள்ளைகளும் தீர்மானம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு வரணும் தீர்மானம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபிக்கணும் தீர்மானம் பண்ணுங்க. உங்களை தீட்டுப்படுத்த கூடாத தீர்மானம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள்
தீர்மானம் பண்ணுங்க. அந்த தானியேல் தீர்மானம் பண்ணனா, உள்ளத்துல எடுத்தான் தீர்மானத்தை கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. அதே போல நிறைய பேரை நான் என் ஆவியில உணர்றேன். ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அதிகால ஜெபம் இல்லை. நிறைய பேத்துக்கு அதிகால ஜெபம் இல்லை. காலையில இருந்து ஜெபமே கிடையாது. எல்லாரும் கண்களை மூடி இருக்க நேரத்துல, ஆண்டவரே நான் அதிகால ஜெபம் பண்ணுவேன், வெக்கப்படாம உங்க வலதுகை உயர்த்தி, இனியாவது நான் அதிகால ஜெபம் பண்ணேன்னு சொல்றவங்க மட்டும் வலதுகை உயர்த்துங்க. வெக்கப்படாம உயர்த்துங்க. நீங்க பண்ற 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கட்டும். வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. நான் ஆண்டவர் சொல்லிதான் நான் சொல்றேன். உணர்த்தப்பட்டது. அதிகாலை ஜெபம் நிறைய பேர் பண்றது இல்லப்பா. ஒப்பு கொடுங்க. உன் ஜெபம் எங்க இல்லான்னு கேட்கிறாரு. எங்க விழுந்து போனப்பா, எங்க விழுந்து போன? ஆண்டவர் சொன்னார், எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்புங்கிறார் ஆண்டவர். எழும்புகிறார் ஆண்டவர். சிலர் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. அவங்களே ஆவியா ஞாபகப்படுத்துகிறாரு, நீ அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணு, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றார் ஆண்டவர். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றாரு. ஆமென். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சிலர் ஜெபத்தையே விட்டுட்டீங்க, ஜெபத்தையே விட்டுட்டீங்க, ஜெபத்தையே விட்டுட்டீங்க, ஜெபத்தையே. ஆண்டவரோட தொடர்பே இல்ல, ஆண்டவரோட தொடர்பே இல்ல. கையை உயர்த்தி, ஏசப்பா நான் உங்க அழைப்புக்குள்ள நான் வர்றேன் ஆண்டவரே, அந்த தொடர்புக்குள்ள நான் வரேன்ப்பா, அந்த தொடர்புக்குள்ள நான் வரேன்ப்பா, எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை